Hi everybody, welcome to the presentation. Today I am going to tell the interesting fact about Python variable. Variable அப்படின்னா எல்லாருமே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு you would have heard about it. நம்ம வந்து today we are going to discuss about the interesting fact about the Python variable. Let us move into the class. Okay, you can look at the fun fact. Unlike the other programming language, this Python variables, it doesn't need any specific type. When you type a variable name, you don't want to give any specific type. It is called dynamically typed, which means, for example, usually in C++ and all, how do you type in the sense, like, I'll show you, int x is equal to 5. You will declare like this, the variable. But here, you don't want to specify whether it is an integer or else it is going to be an float. Here, how do we declare in the sense? X is equal to 5. This is how we will declare. Okay, this is what that is why we call the Python variable as a what we are calling dynamically typed variable. So this variables in Python, it doesn't only actually store the values, it will be referring the objects in the memory. That is what the interesting fact today we are going to discuss. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பைத்தனோட வேரியபிள் வந்துட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும் அதோட வேலை கிடையாது. மெமரியில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணுறது அதோட வேலை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இதெல்லாம் அந்த கம்பேர் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா பைத்தனில். ஸோ டேரெக்டாக கொடுக்கும் போது ஹவு டு இட் இஸ் கம்பேரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரெஃபரிங் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மெமரி. இதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் இன் ஐடி ஃபங்க்ஷன். இந்த ஐடி ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அண்ட் யூனிக் ஐடென்டிஃபையர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை நம்மளுடைய ஒவ்வொரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபையரை வந்து கிரியேட் பண்ணுறது ஐடி ஃபங்க்ஷனுடைய ஒர்க். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்துட்டு இட் இஸ் கெட்டிங் ரெஃபரன்ஸிங் தி சேம் திங் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் ஓன் ஐடி. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதுக்குன்னு சொல்லி தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். So this ID is assigned to the object whenever it is created. நம்ம ஒரு பர்டிகுலர் வேரியபிளை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக this ID is assigned to the object. So based upon this, in Python, this variable are just a reference to the memory location where the value are stored. So whenever you are going to assign a value to the variable, the Python it is going to create a new object and makes the variable refer to that object. ஸோ இதுதான் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத we are going to discuss. ஸோ here x is equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம், y is equal to x. இதோட மீனிங் என்ன? எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இட் இஸ் 10 அண்ட் ஒய்யோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும்? எக்ஸோட வேல்யூ 10. ஸோ இந்த எக்ஸை இதுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ போத் வில் பி ஹேவிங் அ வேல்யூ 10. ஸோ the variable x is assigned the value 10. When we assign x to the y, both variable now refer the சேம் லொக்கேஷன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மெமரி லொக்கேஷன். இது எப்படி அப்படின்றத வந்துட்டு we can check this using the id function. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக print x print y கொடுத்தீங்கன்னா 10 பிரிண்ட் ஆகும். now we are going to look at the speciality of this. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 10, ஒய்யோட வேல்யூ என்ன? 10. இந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10க்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அகெயின் the y is equal to 10ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் வேரியபிள் நேம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஷோ யூ த டிஃப்ரென்ஸ் நீங்கள் சச் தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் அ பெட்டர் வே. ஸோ 2020 இந்த 10 அப்படின்றத நம்ம எப்போல்லாம் மீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து இட் ரெஃபர் டு தி அட்ரஸ் 2020. So memory address of x and memory address of y which should be same as x. ஏன்னா வந்து என்ன பண்ணுது பைத்தனோட வேரியபிள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல்
It refers to the memory address. The sample program in Python. நான் பைத்தன்ல ரன் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம் பாருங்க. பைத்தன் ஐடல் யூஸ் பண்ணிட்டு x ஓட வேல்யூ 100 கொடுக்குறோம், y ஓட வேல்யூ 100 கொடுக்குறோம். We are printing the id of the x and we are printing the id of y. ஸோ என்ன பண்ணுது, ரெண்டுமே வந்து இட் இஸ் டேக்கிங் அப் தி சேம் வேல்யூ இல்லையா? ஸோ பாருங்க, லுக் அட் திஸ். இது ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணும் போதும் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹீப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். திஸ் இஸ் வேர் இஸ் இன் C++. இதுவும் நான் ரன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் வந்து அட்ரஸ், இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஆம்பர்சன்ட் சிம்பிள் தான் வந்து ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க C++ ப்ரோக்ராமில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதோட ஐடியை நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், எக்ஸோட ஐடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அதே ஒய்யோட ஐடியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேறஸ் இன் பைத்தன் இட் இஸ் ஷேரிங் தி சேம் அட்ரஸ் ஸ்பேஸ். இப்போ இந்த இதில் இருக்கிற வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, பட் ஹியர் இட் இஸ் ஷேரிங் different address space. இது comparison புரிஞ்சுக்கணுன்றதுக்காக I have given you a diagram. So look at this diagram. This is like usual C++. int x is equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த x அப்படின்றதும் இந்த எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டீஜர் டைப்பு. இதை ரெஃபர் பண்ணி ஒரு காமன் அட்ரஸை வந்து ஷேர் பண்ணிக்குது. வேறஸ் இன் பைத்தன் we are providing x is equal to 5. இந்த ஜஸ்ட் நேம் வந்து ஒரு நிக் நேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். சாவித்ரி இருக்குது அப்படின்னா சாவி அப்படின்னு ஒரு நிக் நேம், அந்த மாதிரி வந்து ஒரு நிக் நேம் மாதிரி எக்ஸ் அப்படின்றது. வேறஸ் இந்த வேல்யூ பாருங்கள், இட் இஸ் ரெஃபரிங் டு தி மெமரி அட்ரஸ். இந்த மெமரி அட்ரஸை நீங்கள் மீன் பண்ணும்போது இட் ரெஃபர்ஸ் டு தி வேல்யூ 5. ஸோ எப்போல்லாம் நீங்கள் 5 அப்படின்ற ஒரு வேல்யூவை வந்து பைத்தனில் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இட் மீன்ஸ் டு தட் மெமரி. பட் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இதே வந்து it is not going to be the output. Each and every time whenever you are going to compile the program, it is going to get change அப்படின்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். Okay, thank you. And what is the thing I'm going to do in the sense, I'm just going to show you ஒரு ப்ரோக்ராமை வச்சு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க ப்ரோக்ராம் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ. இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வந்து 100ன்னு கொடுத்துட்றோம், ஒய்யோட வேல்யூ வந்து 10ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரன் திஸ் ப்ரோக்ராம். See, look at this. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இட் இஸ் ஷேரிங் த சேம் அட்ரஸ். ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 100, ஒய்யோட வேல்யூ 10. இப்போ I'm just going to have another variable z is equal to 100. So I'm going to print the id of z. Now இப்போ நீங்கள் பார்க்கணும், you should understand the difference. I'm just going to run it. பார்த்தீங்கன்னா look at this, xும் zும் வந்து it is same, whereas y வந்து different. ஸோ என்ன பண்ணுது, இந்த 100 அப்படின்ற இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து it is creating. So whenever you are using the id reference யூஸ் பண்ணும்போது you can able to feel the difference. So this is the interesting fact I have come across about Python. I just want to share with you people. That is why I'm over here. Like I just want to thank you all for watching this. If you want some more interesting fact in the sense, please kindly ask me. Thank you so much for listening.